ஹம்சா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிதுனம் ராசிக்கான ஆணி மாத பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்போது பார்க்கலாம். மிதுனம் ராசிக்கு ராசியிலே புதன் இருக்கக்கூடிய ராசிநாதன் ராசியிலே இருக்கக்கூடிய நல்லதொரு அமைப்பு. அங்கேயே குருவும் இருக்கிறார். குரு 10ஆம் அதிபதியாகி ராசியில் இருப்பது வேலை அமைப்புகளில் ஒரு முன்னேற்றங்கள். அங்கேயே சூரியன் இருப்பதால் அரசு வேலையில் ஒரு ஆர்வம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக அந்த மாதம் அமைஞ்சிருக்கு. அதனால அரசு வேலைக்காக எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கு அரசு வேலையில் உயர் பதவிகளும் புதிய வேலை வாய்ப்புகளும் அரசு வேலையில் கிடைக்கக்கூடிய நல்லதொரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஆணி மாதத்தில் அத்தனை விஷயங்களும் நன்மையாக இருக்க போகிறது. உங்களது ராசிநாதன் 8ஆம் தேதிக்கு மேல் ஆணி மாதம் 8ஆம் தேதிக்கு மேல் கடகத்தில் பயிற்சி ஆகும் பொழுது மேலும் நன்மைகளை தரக்கூடிய பணம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு முன்னேற்றங்கள், பொருளாதார முன்னேற்றங்களை முன்னோக்கி செல்லக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கல்வி சார்ந்த விஷயங்கள்ல ஒரு முன்னேற்றங்கள், என்ன படிக்கலாம் அப்படிங்கிறது மாதிரியான சிந்தனைகள் நல்லதொரு அமைப்புகளாக இந்த வருஷத்துல சனி பெயர்ச்சிக்கு பிறகு ஓரளவிற்கு நல்லா இருக்கக்கூடிய வேலை அமைப்புகள்ல கொஞ்சம் கூடுதல் பளு இருந்தாலும் கூட தற்பொழுது சனி வக்ரமாகக்கூடிய நிலைக்கு வந்து கொண்டு இருப்பதால் சனி வக்ரமான பிறகு வேலை அமைப்புகளில் இருந்து வந்த கஷ்டங்கள் குறையக்கூடிய அமைப்புகளும் ஏற்பட போகுது. 3ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்து முயற்சிகள் பலனளிக்கக்கூடிய, எந்த ஒரு முயற்சியும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை எளிதில் பெறக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த மாதத்துல உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. 11ஆம் அதிபதி 3ல் இருக்கக்கூடிய நல்லதொரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதனால எந்த விதமான கவலைகளும் கிடையாது அப்படிங்கிறது மாதிரியான அமைப்புகள். சுக்கிரன் 11ல் இருப்பது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. 15ஆம் தேதி வரலும் ஓரளவிற்கு பணம் சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. 15ஆம் தேதிக்கு மேல் செலவுகள் வரக்கூடிய வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள்ல, வீடு சார்ந்த விஷயங்கள்ல, வீடு கட்டணும் அல்லது வீடு எக்ஸ்டெண்ட் பண்றேன், பழைய வாகனங்களை ரிப்பேர் செய்கிறேன் அப்படிங்கிறது மாதிரியான செலவுகள் வரக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே போல ராசிநாதனும் 2ல் வரப்போறதுனால பணம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாகவும் அமைஞ்சிருக்கு. எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய 9ல் ராகு இருந்தாலும் அவரை குரு பார்ப்பதால் தந்தை வழியில் ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. குருவும் ராகுவும் ஒரே நிலையில் இருக்கக்கூடிய அமைப்புகள்ல தந்தையின் உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை வேணும். ஏன்னா சனி வக்கரம் பெறும் பொழுது உடல்நிலையில் லேசாக பிரச்சனைகளை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால சனி 29ஆம் தேதி வக்கரம் பெறார். அதனால வக்கரத்தின் அமைப்பின்படி சனி லேசாக ஒளி பின்னோக்கி செல்வதால் சில மாற்றங்களை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால தந்தையின் உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் தேவை அப்படிங்கிறது மாதிரியான, மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமா இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. 5ஆம் அதிபதி 11லிருந்து 5ஐ பார்க்கக்கூடிய நல்ல ஒரு மாதம். என்ன படிக்கணும் அப்படிங்கிறது மாதிரியான சிந்தனைகள்ல குழப்பங்கள் இல்லாத ஒரு நிலைகள், தெளிவான முடிவுகள், கல்வி அமைப்புகள்ல, உயர்கல்வி அமைப்புகள்ல தெளிவான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் ஒரு நன்மையாகவே இருக்கும். அதுல எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. சனி 10ல் இருக்கையில கூடுதலாக வேலை பளு இருக்கும். வக்ரம் ஆறதுனால அந்த அமைப்புகளும் குறைவாக நடக்கக்கூடிய நல்ல மாதம். எலக்ட்ரிக்கல் ஒர்க் பார்க்குறவங்களுக்கு இந்த மாதத்தில் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். எலக்ட்ரிக்கல் வேலையெல்லாம் நல்லா நடக்கக்கூடிய நல்ல மாதமாக இருக்கும். கான்ட்ராக்ட் நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. அரசு வேலை பார்க்குறவங்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் அமைஞ்சிருக்கு. அதே போல் கரண்ட் சம்பந்தமான பொருட்கள், எலக்ட்ரிக்கல்ஸ் பொருட்கள் இந்த மாதத்தில் சேதமாகக்கூடிய, ரிப்பேரிங் ஆகக்கூடிய ஒரு மாதமாக அந்த மாதம் அமைஞ்சிருக்கு. அதனால மழை வந்துச்சுன்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் கரண்ட் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சுவிட்ச் போட்டால் கூட ரொம்ப கவனமாக இருக்கணும். கரண்ட் அடிக்கக்கூடிய, எளிதில் கரண்ட் உங்களை தாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. மிதுனம் ராசிக்காரவங்களுக்கு ராசியில் சூரியன் இருக்கையில் கரண்ட் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகளை தரும். அப்படிங்கிறதுனால 12ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கார். அதனால வீடு வண்டி வாகனங்களில் செலவுகளை தரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் இருக்கு. மற்றபடியில எல்லாமே நல்லா இருக்கு. உங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் டென்ஷன் கூடுதலாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள், ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரக்கூடிய, இந்த மாதிரி எலக்ட்ரானிக் சாதன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதுல இருந்து ஒரு பிரச்சனைகள் வரக்கூடிய வாகனங்கள், எலக்ட்ரானிக் வாகனங்கள் கூட நீங்க ரொம்ப கவனமா வச்சுக்கணும். அதுல கூட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்துல இருக்கு. அதனால ஒரு பிரச்சனைகள், அதை சார்ந்த தொந்தரவுகள் கூடுதலாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு மெக்கானிக் கிடைக்காத ஒரு அமைப்புகள் இந்த மாதத்துல உங்களுக்கு நீடிக்கும். அதனால எதா இருந்தாலும் கவனமாக செய்கிறது ரொம்ப நல்லதுங்க. குழந்தை இல்லைன்னு கவலையில இருந்த மிதுன ராசிக்காரவங்களுக்கு இந்த மாதத்தில் குழந்தை சார்ந்த விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றங்களை சுக்கிரன் தருவார். அப்படிங்கிறதுனால குழந்தை இல்லை அப்படிங்கிற கவலை நீங்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. அதே போல பெண் பார்க்க
விருப்பம் உள்ளவர்கள் பெண் பார்க்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. அதனால திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றங்கள். 11ஆம் இடத்துல சுக்கிரன் 15 நாளைக்கு இருக்கார். அதுக்குள்ள எதையும் செய்யலாம் அப்படிங்கிறது மாதிரியான ஆணி மாதத்தில் முன்பகுதி நல்லா இருக்கிறதுனால அதுக்குள்ள பெண் பார்க்கிறவங்க எளிதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழகான பெண்ணா நல்லாவே கிடைக்கும். நீங்க நினைச்சது மாதிரியான மனசுக்கு பிடித்த பெண் கிடைக்கக்கூடிய மாதமா மிதுன ராசிக்காரவங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால எதையும் அனுசரித்து செல்லணும். கோபத்தை அதிகமாகவே குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. இதுவரையிலும் இருந்து வந்த பண கஷ்டங்கள் நீங்கக்கூடிய மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. ஏன்னா செவ்வாய் 2ல இருக்கையில உங்களுக்கு பண கஷ்டங்கள் கூடுதலாக இருந்திருக்கும் 2 மாசமா. இப்போது அந்த செவ்வாய் 3ஆம் இடத்துக்கு போறதுனால பண கஷ்டங்கள் நீங்கக்கூடிய மாதமா அந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. செவ்வாயினுடைய அமைப்புகளும் நல்லா இருக்கிறதுனால முயற்சிகள் பலனளிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. அதனால ஒரு முறை முயற்சி செய்கிறத மறுமுறையும் அதே முயற்சியை செய்தால் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது மாதிரி முதல் தடவை ஒரு தடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா கேதுவுடன் செவ்வாய் இருக்கும் பொழுது ஒரு தடை தாமதங்கள் இருக்கும். அதனால மறுபடியும் ஒரே முயற்சியை திரும்ப திரும்ப செய்யல வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது மாதிரியான நல்ல மாதமா அந்த மாதம் அமைஞ்சிருக்கு. அதனால எதையும் பற்றி கவலைப்படாதுன்னா மிதுன ராசிக்காரவங்களுக்கு ஒரு அருமையான மாதம் அப்படின்னு சொல்லலாம். வாழ்த்துக்கள்.